நடிகர் விக்ரமுடைய ஜெமினி திரைப்படத்தின் மூலியமா மக்களிடையே பிரபலமானவங்க தான் நடிகை கிரண் ராத்தோட். இவங்க வின்னர், வில்லன் போன்ற திரைப்படங்கள்லயுமே நடிச்சிருக்காங்க. கடைசியா தமிழ்ல ஆம்பளை திரைப்படத்துல நடிச்ச இவங்களுக்கு கடந்த சில வருடங்களா எந்த ஒரு தமிழ் திரைப்படத்திலுமே வாய்ப்பு கிடைக்கல. இதை தொடர்ந்து இவங்க இன்ஸ்டாகிராம்ல கிளாமரான வீடியோஸும் போட்டோஸும் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க ஷேர் பண்ற கிளாமர் பிக்ஸ் எல்லாம் பார்த்து அப்பப்போ ரசிகர்களே ஷாக் ஆவாங்கன்னு தான் சொல்லணும். இதை அடுத்து ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி கூட நீங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ல வீடியோ கால் பேசி பணம் சம்பாதிக்கிறீங்களாமேன்னு கூட ஷக்கிலாவுடைய இன்டர்வியூல கிரண் அவர்கள் பேசியிருந்தாங்க. அது பணம் சம்பாதிக்கிற ஆப் தான், ஆனா நான் ஆபாசமா எந்த ஒரு விஷயமும் அந்த ஆப்ல பண்றது கிடையாது. என்னுடைய ஃபேன்ஸ் கிட்ட பேசி அதன் மூலியமா தான் அந்த ஆப்ல நான் பணம் சம்பாதிக்கிறேன். மத்தபடி அதுல ஆபாசமா பண்றதுக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாதுன்னு கிரண் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய நடிகர்களுமே இந்த மாதிரி ஆப் மூலியமா அவங்களுடைய ஃபேன்ஸை சந்திக்கிறது உண்டு. அதற்கான சார்ஜஸும் அந்த ஆப் மூலியமா வாங்கி எங்களுக்கு கொடுக்கப்படுதுன்னு கிரண் அவர்கள் அந்த விஷயத்த விளக்கி இருந்தாங்க. இதை தொடர்ந்து சமீபத்துல கிரணுடைய மார்பிங் செய்யப்பட்ட வீடியோ ஒண்ணு சமூக வலைதளங்கள்ல பரவி இருக்கிறதா கிரண் அவர்களே சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்த பத்தி பேசும்போது கிரண் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய மார்பிங் செய்யப்பட்ட ஆபாச வீடியோ ஒண்ணு சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு வந்துட்டு இருக்கு. என்னுடைய ரெப்புடேஷனை கெடுக்கிறதுக்காகவே யாரோ இந்த மாதிரியான வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்கன்னு கிரண் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை பார்த்து மன உளைச்சல் அடைஞ்சதுனால கிரண் அவர்கள் சென்னையில இருக்க சைபர் கிரைம்ல இந்த வீடியோவை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட்டுமே அபிஷியலா கொடுத்திருக்காங்களாம். அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கும் பொழுது காவல்துறைக்கு ஒரு கோரிக்கையை கூட கிரண் அவர்கள் வச்சிருந்தாங்களாம். இந்த மாதிரி அட்வான்ஸான டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு செலிபிரிட்டிஸையும் நார்மலான பெண்களையும் பல பேர் டார்கெட் பண்றாங்க. அதனால இந்த மாதிரியான டெக்னாலஜியை பத்தின விழிப்புணர்வு நிறைய பேருக்கு இருக்கணும்னும் இதை பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு தமிழக காவல்துறை முயற்சி பண்ணணும்னும் கிரண் அவர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்களாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பார்க்கறதுக்கு நம்மளுடைய GLV ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.